நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலோ பயிர் மூழ்கிய வயலோ அல்ல. தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியில் உப்பு சத்தியாகிரக காலகட்டத்திலிருந்து பெயர் போன இடம் என்றால் அது வேதாரண்யம்தான். ஆம், வேதாரண்யத்தை அடுத்து அகஸ்தியன்பள்ளியில் தொடங்கி சுற்று வட்டாரங்களில் பல கிராமங்களில் பிரதான தொழிலாக இருப்பது உப்பு உற்பத்தி. இது உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் என நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. ஆனால் வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் இங்கு அதிக அளவில் பொழிவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் தடைபடுகிறது. இதன் காரணமாக தற்போது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர் வேதாரண்யம் பகுதி மக்கள். இதற்கிடையில் வரும் 2 நாட்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.